ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலா வந்து சோழனோட அந்த டிரைவிங் லைஃப்பை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, கவலைப்படுறாங்க. சோழனை நம்ம எவ்வளவோ நினச்சோம், ஆனால் ஒவ்வொரு தடவையும் அவர் ட்ரிப்பு போகும்போது இப்படி தான் கொஞ்சம் அவரும் கஷ்டப்படுறாருல அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சோழனை நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா மறுநாளும் வந்துட்டு அவங்க ட்ரிப்பை ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே பார்த்தா அனீஸ் வந்துட்டு சந்தா கிட்ட சொல்கிறாங்க, சந்தா நீ கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோ, நான் வேலைக்கு போயிட்டு வரேன், ஏதாவது பிரச்சனை அப்படின்னா எனக்கு உடனடியாக ஃபோன் பண்ணு, அங்கே உங்கள் அம்மா எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க, எப்போ இந்த நேரத்தில் வந்து என்ன நடக்கும்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சந்தா கிட்ட வந்து அனீஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே சந்தாவும் சரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனீஸை வந்து அனுப்பி வச்சுட்டு சந்தா வந்து வீட்டில் இருக்காங்க. அனீஸ் வேலை பார்க்குற இடத்துலையும் ஒரு நிம்மதியாகவே இல்லை. அப்புறம் பார்த்தா அவர் வந்து வேலையிலையும் கவனம் செலுத்தாமல் ஒரு யோசனையாகவே இருக்காரு. கரெக்டாக வந்து சேரன் வராரு. என்ன அனீஸு எதுவும் வேலை பார்த்த மாதிரியே தெரியல, என்னாச்சு, முகம்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு கேட்கவும், சந்தா ஒரு முறைப்பையன் இன்னைக்கு ஃபோன் பண்ணி ஒழுங்கா ஊருக்கு வந்துடுங்க, இல்லை அப்படின்னா நான் அங்கே வந்து சந்தாவை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினான். அதுதான் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, சந்தாவும் அங்கே பயந்துக்கிட்டே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் சொல்லவும், என்ன அனீஸ் சொல்கிற, அப்படிலாம் எதுவும் நடக்காது, அப்படி ஏதாவது நடந்தால் நம்ம சும்மா விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சேரன் வந்து அனீஸுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா இங்கே வந்து சந்தா வந்து வீட்டில் உட்காந்து ஒரே யோசனையாக அழுதுகிட்டு இருக்காங்க. திடீர்னு யாரோ கதவை தட்டுறாங்க. சந்தா வந்து யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எதுவுமே சத்தமே இல்லை, அப்படியே அமைதியாக இருக்குது. சந்தா வந்து கதவை திறந்து பார்த்தா சந்தாவோட முறை பையன் வந்துடுறாரு. சந்தாவை கையை பிடிச்சி இழுத்துட்டு, ஏய் வரைய என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சந்தாவை அடித்து இழுக்கிறாரு. உடனே சந்தா அழுதுட்டு அவனை கீழே தள்ளி விட்டுட்டு ஓடுறாங்க. ஆனாலும் அந்த பையன் விடவே இல்லை, வேகமாக போய் அந்த சந்தாவை பிடிச்சி இழுத்துட்டு வர்றான். சந்தா வந்து கையை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக. அப்புறம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம், எப்பா தம்பி யாருப்பா நீ, என்ன ஆள் இல்லாத வீட்டில் வந்து இப்படி ரகலை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் வர்றாங்க. இது எங்கள் குடும்ப விஷயம், சந்தா என்னோட முறை பொண்ணு, நான் அவளை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவை கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடறான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் வந்து அனீஸ்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அனீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. அனீஸ் ஃபோன் எடுத்து யார் என்ன வேணும் அப்படின்னு கேட்கவும், உங்கள் தங்கச்சியை யாரோ வந்து தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க, அந்த பொண்ணு ஒரே அழுகுது, எங்களால் ஒன்றும் பண்ண முடியலை, நிறைய பேர் இருக்காங்க கூட அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு அனீஸ்க்கு சந்தேகம் வந்துடுது. ஓ அந்த முறை பையன் வந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு சேரன்கிட்ட சொல்றாரு. என்ன சொல்ற அனீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் அனீஸும் வேகமா வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க யாருமே இல்லை, எல்லா பொருளும் அடிச்சு இழுத்து போட்ட மாதிரி இருக்கு. என்னாச்சு இப்போ, சந்தா எங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பா தேடிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல உள்ளவங்களுக்குலாம் கேட்டா, அந்த பையன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறணும் தான்ப்பா சொல்லிக்கிட்டு இருந்தான், அநேகமா ஏதாவது கோயிலுக்கு கூட பக்கத்துல எடுத்துட்டு போயிருக்கலாம், பாரு அந்த பொண்ணு அழுகுதுச்சுப்பா, பாவமா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்களாம் சொல்றாங்க. அங்க பார்த்தா அந்த ஆள் என்னடானா மாலையெல்லாம் அந்த சந்தா கழுத்துல போட்டு அவனும் கழுத்தை போடுகிறான். ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி கேளு, இல்லை அப்படின்னா உன் அண்ணே கொன்றுவேன், அவனை அங்கே ஆள் வச்சிருக்கேன், நான் உன் அண்ணனை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன், அது போக நீ இங்கே யாரையா லவ் பண்ணிட்டு திரியிறியாம்ல ஒரு கொத்தனார, அவனையும் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் மிரட்டவும் சந்தாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, கழுத்தில் மாலையோட நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. ஐயர்கிட்ட சொல்லி தாலி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐயர் வந்து அங்கே மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சீக்கிரம் தாலி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹிந்தியில் பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் கரெக்டாக வந்துட்டு ஐயர் தாலி எடுத்து கொடுக்குறாரு. இங்கே பார்த்தா சேரனும் அனீஸும் அடிச்சு பிடிச்சி கோயிலுக்கு வந்துடுறாங்க. இங்கே கரெக்டாக அந்த பையன் வந்து சந்தா கழுத்தில் தாலி கட்டும்போது கரெக்டாக சேரனும் அனீஷும் வந்துடுறாங்க. சேரன் வந்து சந்தா கழுத்தில் தாலி கட்டுவாரா மாட்டாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.